ஓம் சாந்தி. நம் அனைவரின் அதிஸ்நேகி பாப் தாதாவின் மனதில் ஆட்சி செய்பவர், தமது வாழ்க்கை அல்லது காரியங்கள் மூலம் குணதானம் செய்பவர், சதா விதேகி ஸ்திதியில் இருந்து ட்ரஸ்டி ஆகி யக்ய பாதுகாப்பாளர் ஆகிறவர் மற்றும் ஆக்குபவராகிய தாதி ஜானகிஜியின் புண்ணிய ஸ்மிருதி தினம் இன்று. அதாவது அவர் மார்ச் 27, 2020 அன்று அவ்யக்த வதனவாசி ஆனார். அவரிடம் இருந்து கிடைத்துள்ள விலை மதிப்பற்ற படிப்பினைகள் எப்போதும் நம் அனைவரின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அவற்றுள் சிலவற்றை இன்று கேட்போம். 1. தனக்குத்தானே ஆசீர்வாதம் செய்து கொள்ள வேண்டுமானால் சூட்சும அபிமானத்தை கண்டறிந்து அதை விரைவாக முடித்துவிடுங்கள். 2. தனது அவஸ்தாவை அந்த மாதிரி ஆடாத அசையாததாக ஆக்கிக் கொண்டால் சமயம் சங்கல்பம் ஒருபோதும் வீணாகி போகாது. 3. உலகத்தின் துக்கம் வேதனைகளை போக்குவதற்கு கள்ளங்கபடமற்றவராகவும் இனிமையானவராகவும் ஆகுங்கள். தாய்க்கு சமமாக பாலனை கொடுங்கள். 4. அதிகம் யோசிப்பதால், பேசுவதால் மற்றும் கவலைப்படுவதால் சக்தி செலவாகிறது. அமைதியாக இருந்தால் சக்தி சேமிப்பாகும். 5. பரசிந்தனை மற்றும் வெறுப்பின் பார்வையை முடித்துவிட்டு சுய சிந்தனை மற்றும் பிரபு சிந்தனை செய்யுங்கள். 6. அதிர்ஷ்டசாலியாகவும் ஆனந்தம் நிறைந்தவராகவும் இருக்க வேண்டுமானால் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். 7. மற்றவர்கள் செய்த தவறு உள்ளத்தில் இருக்கக்கூடாது. உள்ளத்தை தூய்மையாக வைத்தால் சுகமாக இருப்பீர்கள். 8. தபஸ்வி ஆவதற்கு தியாகி ஆகுங்கள். சிறிதும் கூட ஆசை அல்லது பற்றுதல் இருக்கக்கூடாது. 9. தனது ஸ்திதியை உயர்ந்ததாக ஆக்க வேண்டுமானால் நினைவில் இருப்பதற்கான குப்தமான அப்பியாசம், அதாவது மறைமுகமான பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். சாதாரண வார்த்தைகளை பேசுவதற்கும் கேட்பதற்குமான பழக்கம் இருக்கக்கூடாது. 10. தனது தூய்மையான பார்வை விருத்தி மூலம் தங்களுக்குள் நல்ல அணுகுமுறையினால் தனது சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வாருங்கள். 11. உள்நோக்கு முகமுடையவரானால் 8 சக்திகளும் நண்பன் ரூபத்தில் துணையாகவும் உதவ செய்யக்கூடியதாகவும் அமையும். இவ்வாறு இன்று விலைமதிப்பற்ற ஜானகி ஜியின்
படிப்பினைகள் மற்றும் மகா வாக்கியங்களை கேட்டு இதனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஆனந்தம் அடைவோம். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம் அனைவரின் அதிஸ்நேகி பாப் தாதாவின் மனதில் ஆட்சி செய்பவர், தமது வாழ்க்கை அல்லது காரியங்கள் மூலம் குணதானம் செய்பவர், சதா விதேகி ஸ்திதியில் இருந்து ட்ரஸ்டி ஆகி யக்ய பாதுகாப்பாளர் ஆகிறவர் மற்றும் ஆக்குபவராகிய தாதி ஜானகிஜியின் புண்ணிய ஸ்மிருதி தினம் இன்று. அதாவது அவர் மார்ச் 27, 2020 அன்று அவ்யக்த வதனவாசி ஆனார். அவரிடம் இருந்து கிடைத்துள்ள விலை மதிப்பற்ற படிப்பினைகள் எப்போதும் நம் அனைவரின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அவற்றுள் சிலவற்றை இன்று கேட்போம். 1. தனக்குத்தானே ஆசீர்வாதம் செய்து கொள்ள வேண்டுமானால் சூட்சும அபிமானத்தை கண்டறிந்து அதை விரைவாக முடித்துவிடுங்கள். 2. தனது அவஸ்தாவை அந்த மாதிரி ஆடாத அசையாததாக ஆக்கிக் கொண்டால் சமயம் சங்கல்பம் ஒருபோதும் வீணாகி போகாது. 3. உலகத்தின் துக்கம் வேதனைகளை போக்குவதற்கு கள்ளங்கபடமற்றவராகவும் இனிமையானவராகவும் ஆகுங்கள். தாய்க்கு சமமாக பாலனை கொடுங்கள். 4. அதிகம் யோசிப்பதால், பேசுவதால் மற்றும் கவலைப்படுவதால் சக்தி செலவாகிறது. அமைதியாக இருந்தால் சக்தி சேமிப்பாகும். 5. பரசிந்தனை மற்றும் வெறுப்பின் பார்வையை முடித்துவிட்டு சுய சிந்தனை மற்றும் பிரபு சிந்தனை செய்யுங்கள். 6. அதிர்ஷ்டசாலியாகவும் ஆனந்தம் நிறைந்தவராகவும் இருக்க வேண்டுமானால் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். 7. மற்றவர்கள் செய்த தவறு உள்ளத்தில் இருக்கக்கூடாது. உள்ளத்தை தூய்மையாக வைத்தால் சுகமாக இருப்பீர்கள். 8. தபஸ்வி ஆவதற்கு தியாகி ஆகுங்கள். சிறிதும் கூட ஆசை அல்லது பற்றுதல் இருக்கக்கூடாது.